படுத்துக்கிட்டு இப்படி பீச்சை பார்க்குறாங்க. நல்லா காற்று அடிக்குது. கடலோட காற்று அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைடு சூப்பராக வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடம் இல்லை, நிறைய இடத்துல இருக்கு. பட்டாணி சுண்டல் 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 சம்சா சம்சா. எக்ஸ்டேட்டில் போகிறாங்க. நாலு டாப்பு. அடுத்து பிளாசா பேண்ட்டு 3. எல்லாமே 30 ரூபா தான். ஒரு ஜூஸை ஷேர் பண்ணி குடிக்க போகிறோம். அதே எக்ஸ்ட்ரா வேறு தராங்க பாருங்க. பாருங்க ஸ்வீட் கார்னு 1 11 ரூபா தான். வெவிக்காதது பச்சது. ரேட்டு கம்மியாக இருக்குது எல்லாமே. அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியதான். 10 பீஸ் 59 ரூபாய். அது வீட்டிலே ரெடி பண்ணிட்டு போகிறோம். அடுத்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம். ஸ்டூடியோ இருக்கு. இந்த சைடில் தான் பிரியாணி ஷாப் நிறையா இருக்கு. பீச்சுக்கு 3 கிலோமீட்டர் தானா? கடலூர் பீச்சுக்கு 3 கிலோமீட்டர் தான். மஞ்சை நகர் மைதானம். மஞ்சை நகர். சில்வர் பீச் கடலூர் வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம் இப்போ? ஆக்சுவலி ட்ரெஸ் எடுக்க போகலான்னு தான் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு பீச்சுக்கு வந்தாச்சு. வெயில் டைமில் நல்லா பீச்சை சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா லக்கேஜ்லாம் தூக்கிட்டு இங்கே வர முடியாது. அதனால தான் அப்படியே பீச்சை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க சார். சூப்பராக இருக்கு. எனது வாக்கு உரிமை. எனக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆகுது வேற. வேற லெவலில் இப்போ நம்ம பீச்சுக்கு வந்துட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு. கடலூர் சில்வர் பீச். மறக்க முடியாதவங்க இருக்காங்கல்ல. சேர் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்களா? பாருங்களேன், மரத்தில் சேர்லாம் வச்சுருக்குறாங்க. சூப்பர் சூப்பர். கும்பலே இல்லை. செப்பலை கழட்டி போட்டுரு. பீச் பாருங்க, ப்ளூ சூப்பராக இருக்கு. கூட்டம் கம்மியாக தான் இருக்கு. சரி, அப்படியே ஒரு நீச்சலை போடு.
என்ன செஞ்சிருக்கீங்க பீச்சில் வந்து? நல்லா முறையாக பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்க சூப்பராக ஒரு கொட்டாரம். இது எப்படி சொல்றது? கொட்டாரம் தான் இருக்குது. கொட்டாரம். நைட்டில் ஆனால் வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைட் ஜாலியாக பாருங்க. அப்படியே இப்படி படுத்துக்கிட்டு இப்படி பீச்சை பார்க்குறாங்க. நல்லா காற்று அடிக்குது. கடலோட காற்று அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைடு சூப்பராக வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடம் இல்லை, நிறைய இடத்துல இருக்கு. மணி இங்கே 2 மணி. கடலூர் வந்துட்டு பீச்சுக்கு வராமல் போகுமா? என்னாச்சு? மணி 2 ஆயிடுச்சுன்னா மதிய சாப்பாடு சாப்பிடல. சமோசா 10 ரூபா. பீச்சில் 2 சமோசா 20 ரூபா. பட்டாணி சுண்டல் 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 சம்சா சம்சா. உனக்கு என்ன ஸ்வேதா? சமோசா 10. ஒன்று எடுத்துக்கோ. இல்லை எனக்கு எதுவுமே வேணாம். பண்ணேன். மணி 2 மணி. மணி 2 மணினா மதியம் 2 மணியா நைட் 2 மணியா? மதியம் 2 மணி. என்னது? வாங்க, டைம் ஆயிடுச்சு, போலாம் வாங்க. இன்னும் பர்ச்சேசிங்லாம் வேலை இருக்கு. பீச்ல இருந்து கிளம்பியாச்சு. பவர் பேங்க் இருக்கு. பீச்சுக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நல்லா இருக்கு கடலூர் பீச். எக்ஸ்டேட்டில் போகிறாங்க. ஸ்வேதா யாருக்கு என்ன ட்ரெஸ் எடுக்க போறீங்க? குர்த்திஸ் 199 பாருங்க, பூச்சி வச்சிருக்காங்க சுமங்கலியில். இப்போ அக்கா பார்த்துட்டு இருக்காங்க, எடுப்பாங்களா தெரியல. அடுத்த ட்ரெஸ் போட்டிருக்கா பாருங்க ஸ்வேதா. ஸ்வேதா ஒல்லியாக இருக்கிறதுனால எடுக்கிற ட்ரெஸ் எல்லாமே ஸ்வேதாவுக்கு பர்ஃபெக்டாக அமையுது. இந்த டாப் ஒன்று இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம், போட்டும் பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்த ட்ரெஸ் பாருங்கள், அடுத்த டாப்பு சூப்பராக. இந்த பேண்ட் பேர் என்ன சசி? கிளாஸோ. இந்த பேண்ட்டு தான் மொத்தம் 3 பேண்ட்டா? டாப்புக்கு அந்த பேண்ட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க. ஸ்வேதாவுக்கு அடுத்த டாப்பு. இதில் இப்போ எத்தனை செலக்ட் பண்ண போகிறா? அடுத்து காமி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரு ராயல் லுக் கொடுக்குது டாப். நல்லா காமி. இந்த டாப்பு காமி. காமி ஸ்வேதா இந்த டாப்பு. ஆனால் அது கட்டமாக இருக்குல்ல, அதுதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஒரு டாப் சூப்பராக இருக்கு. டீசன்ட் லுக்காக இருக்கும். டாப் பார்த்தீங்க என்னாச்சு? அடுத்தது இங்கே பார்க்குறீங்க வெஸ்டர்ன் டைப் எடுக்கலாம். இந்த மாதிரி மாடர்னா அந்த மாதிரி. அதுவும் இங்கே கண்ணாடியை பார்த்து தான் போட்டு பார்ப்பாங்க.
இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வேதா செக்ஷன். ஃபுல்லாக ஸ்கெட்டு பாருங்கள், எக்ஸ்எல் எல் சைஸ், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாவாடை. என்ன ஆச்சு, செலக்ட் பண்ணிங்களா? சுமங்கலிலே நேரத்தை வளர்த்துங்க. சசி எது எடுத்துருக்க? 4 டாப்பு. அடுத்து பிளாசா பேண்ட்டு 3 இன்னர்ஸா? ஸோ இவ்வளோ தான் இப்போது நம்ம ட்ரெஸ் செக்ஷனில் எடுத்துருக்கிறது. இப்போ பில்லிங் போகணுமா? எனக்கு ஒரு கர்ச்சிப் எடுத்துருக்கேன். சரி எடுங்க டக்குன்னு. இப்போ பில்லிங் செக்ஷனில் பில் பே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பில்லு, அடுத்து ஒரு பில்லா, ரெண்டாக போட்டிருக்கீங்களா? மொத்தம் எவ்வளோ வந்துச்சு? 2000 சம்திங் வந்திருக்கும்ல. எதனா எடுக்க போறியா? அப்படியே வேடிக்கை பார்க்க போறியா? அழகழகா இருக்குன்னு பார்க்குறியா? அடுத்து 3rd ஃப்ளோர் வந்திருக்கோம். இது 3rd ஃப்ளோர் தான், சம்திங் மென்ஸ் செக்ஷன். எங்கே ஸ்வேதா அம்மா? எங்கே? ஒரே ஒரு ப்ராடக்டாக எடுத்தோம், இன்னும் பில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம தர்ஷனுக்கு பெல்ட் எடுத்துருக்கோம். தர்ஷனுக்கு இருக்கு இதே மாதிரி தர்ஷனுக்கு ஒன்று. எவ்வளோது? 100 ரூபா. 100 ரூபா. இந்த மண்பையில் வைமா. கடலூர் வியூ பாயிண்ட் பாருங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவ்வளோதானா? ஸ்வேதாங்க, ஸ்வேதாங்க, ஸ்வேதா காணோம். அதெல்லாம் சாப்பிட்டது தான் வேணும். இது என்ன 2வது ரவுண்டா? ஜூஸு நான் போகிற வரைக்கும் குடிச்சுதான் இருக்கும். 30 ரூபானதும் போகிற வரைக்கும் ஜூஸ் ஏற்றிட்டு இருக்கோம். மண்டை சுடுது, மண்டை காய்ச்சலாக இருக்குங்க. இப்போ 2வது ரவுண்ட் குடிக்கிறதுக்காக கரெக்டாக டைம் வந்து எத்தனை மணி இருக்கும்? 4:44. 5 மணிக்கு வந்துருக்கும். எப்படி இருக்கு? செவ்வாழை. சரி உனக்கு? 2 பேரும் அரைச்சி குடிக்கிறீங்களா? ஆமாம்ல. இது வந்து அத்திப்பழம், இது செவ்வாழை. எல்லாமே 30 ரூபா தான். ஒரு ஜூஸை ஷேர் பண்ணி குடிக்க போகிறோம். அதே எக்ஸ்ட்ரா வர தராங்க பாருங்க. இப்போ அக்காவோட ஹெல்மெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து போடுறாங்க. 350. இது எவ்வளோ? 350. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க, ஆர்கே பஜார் ஹெல்மெட் சேல்ஸ் சர்வீஸ். அப்படியே ஆப்போசிட்டில் கேவிடெக்ஸ். இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கு.
கடலூர் வந்ததுக்கு ஹெல்மெட்டு கண்ணாடி போட்டாச்சு. என்னோட ஹெல்மெட்டுக்கு ஒரு கிளாஸ் வாங்கிட்டேன். ஐயோ ரொம்ப வேகமாக போகுது. இது எந்த ஷாப்பு? இங்கே எதுக்கு வந்துடுறீங்க? இப்போ ஆனந்தம் வந்திருக்கோம் வரீங்க. ஃபுல்லாக ஆனந்தம். இது ஃபாஸ்ட்டாக போகுது எக்ஸலேட்ரு. வா கூட்டமே இல்லை. இப்போ ஆனந்தம் கடைக்கு வந்து 2 டாப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ? 350. 350 ரூபா. 2 டாப் பாருங்கள், சூப்பராக இருக்குது. 2 டாப் எடுத்துருக்கோம். அம்பர்லா டாப் தானே அது? பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சா? அடுத்து எங்க? ஸ்மார்ட்டா? ஆனந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேசிங் முடிச்சாச்சு. அடுத்து இப்போ ஸ்மார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்கு. போதும். ஆனந்தத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி. எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? ஜோயாலு காசு இருக்கு, ஜோசாலு காசு இருக்காவா? ஆனந்த முன்னாடியே போயிருக்காங்க. ஏன் போயிருக்கலாம்? ஏதாவது கதை பண்ணணும், இல்லைன்னா பைக் அடிக்கலாம் போனோம். ஸ்மார்ட் பஜார் வந்தாச்சு. பின்னாடியே இருக்குல்ல. இதே கேவியாக இருந்தால் நேரம் எடுத்து இறங்கியிருப்பான். என்ன எவனையும் இருக்க முடியாது. கேவி டேக்ஸ் ஆனந்த் போய் மாட்டி ஸ்மார்ட் பஜார் வந்தாச்சு. பாருங்க, ஸ்வீட் கார்னு 1 11 ரூபா தான். வெவிக்காதது, பச்சுது. 20 ரூபான்னு போயிட்டு வாசனா மாட்டில் வாங்கிட்டு கிடப்போம். அதான் சொல்கிறேன், இங்கே வந்தாலே எல்லாமே பட்ஜெட் ரேட்டு கம்மியாக இருக்குது எல்லாமே. 11 ரூபாய்க்கு கான். ஆச்சரியமாக இருக்கு. இந்த எடுத்துட்டு அப்புறமா நல்லா இருக்குமா? உனக்கு எத்தனை வேண்டிய? இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். ஸ்மார்ட்டு இங்கே ஆனால் கம்மி ரேட்டாக இருக்குது எல்லாமே. இதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் பாரு. வா இப்போ தான் வர. ஓரளவு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் உங்களுக்கு வெளியில் போயிட்டு காமிக்கிறோம். அவ்வளோதானே, போகலாமா? கீழே ஓகே. ஸ்மார்ட்டில் இப்போ பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. கிளம்புறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஸோ எனக்கு ஒரே ஒரு காய் சுத்தது எடுத்துருங்க. இது 100 ரூபா தான். என்ன ரேட்டு? ஆக்சுவலி இந்த ஷாப்பில் வந்து வீடியோ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கோன்னு காமிக்கிறோம். ஏன் ஒரு மாதம் எடுக்க போகிறீங்களா? எனக்கு வேணாம். முடிஞ்சுதா? கிளம்பலாம். மணி வேற ஆகுது. எனக்கு ஒன்று அதுதான் வந்து ப்ரெட்டில் போட்டு சாண்ட்விச் செஞ்சு கொடுக்குறது. பட் இது போகிறதுக்குள்ள வீணாக போயிடும். அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியதான். 10 பீஸ் 59 ரூபாய். அது வீட்டிலே ரெடி பண்ணிட்டு போகிறோம். செப்பல் 3 செப்பல் 100 100 300 ரூபா. இது எவ்வளோ? 1 கிலோ
100 ரூபாயா? இது 1 கிலோ பார்த்தீங்கன்னா 100 ரூபா. டிஷர்ட்டு, வாட்டர் பாட்டிலு இது 100 ரூபா. ப்ரைஸ் 99 ரூபா. கர்ச்சு, டிஷர்ட், வாட்டர் பாட்டில் 21 ரூபா. அடுத்து சாஃப்ட் டச், கான் எல்லாமே 10 ரூபா. 125 பை ஒன் கேட்டுருங்க. ஸ்மார்ட்டில் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதானா? ஏன் அது உள்ளே போகிற? இங்கே வா அப்படி தள்ளுவா. ஆ இப்படி வா, இது உள்ளோ தூக்கு. வந்துரு. அவ்வளோதானா? முடிஞ்சுதா பர்ச்சேசிங்? முடிஞ்சா? டைம் கரெக்டாக என்ன ஆகுது? 6:50 ஆகுது. ஸோ பாருங்கள், ஸ்மார்ட்டில் கம்மி ரேட்டுக்கு பொருள் வாங்கியாச்சு. அம்மாங்க இன்னும் வரலையா? Much later. இப்போ நாங்கள் சிதம்பரத்தில் இருக்கோம். ஏன்னா பாப்பா வண்டி எடுத்துகிட்டு வந்தாலா, இனிமேல் விருதாச்சலம் கூட்டு போயிட்டு இங்கே வரதுக்கு லேட் ஆகிடும். நாங்கள் நேராக சிதம்பரம் அடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வண்டிகேட்டில் இருக்கோம் பஸ் ஏறுறதுக்கு. பாப்பா அங்கே உட்காந்துருக்கா. ஸோ விருதாச்சலம் வண்டி ஏறி இப்போ நேராக நாங்கள் விருதாச்சலம் போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம சிதம்பரம் வந்தாச்சு. இங்கே சிதம்பரத்துக்கு கல்லூர்லேருந்து 41 கிலோமீட்டர் தான். அதனால் இங்கே வந்தாச்சு. வந்துட்டோம். இன்னைக்கு ஃபுல்லாக பர்ச்சேசிங் ஃபுல்லாக இது மாதிரி எல்லா லக்கேஜும் அங்கே இருக்குது பாருங்கள். லக்கேஜ்லாம் அங்கே இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ டைம் 8 தான் ஆகுது. ஸோ அதனால் இப்போ விருதாச்சலம் போய் ஆகணும். நாளைக்கு பாப்பாக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இவ்வளோ வேறு நான் அன்டைமில் வண்டி ஓட்ட விட முடியாது. ரொம்ப தூரம் லாங் ஆகிடும். ஏன்னா விருதாச்சலத்துலேருந்து சிதம்பரம், கடலூர்லேருந்து விருதாச்சலம் கூட்டு போய் விருதாச்சலத்துலேருந்து சிதம்பரம் வரணும். ஸோ இது ரெட்டிப்பு வேலை. இதுனா பக்கம் அப்படின்ட்டு இங்கே அடிச்சிட்டோம். இப்போ நானும் பாப்பாவும் பஸ் ஏறி போக போகிறோம். ஓகே பாய். சரா பாய் சொல்லிடு. வயசாயுது, உடசாயுது, முடியல. 322 பஸ்ஸுக்கு வெயிட்டிங். அந்த பஸ் தானா? இப்போ பஸ் ஏற்றி விட்டோன்னா இவங்க நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. டவுன் பஸ்ஸா? அக்காவை பஸ் ஏற்றி விட்டுட்டு நானும் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கடலூர் போயிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். அக்கா நிறைய பொருள் வாங்கியிருந்தாங்க, நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. டிமார்ட்டுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் போக முடிஞ்சது. போயிட்டு கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கியாச்சு. அக்காவும் வாங்கியிருந்தாங்க, நானும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அக்கா வாங்கிட்டு வந்திருக்கிற பொருள் எல்லாமே அவங்க கட்டப்பையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எதுவுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் வாங்கிட்டு வந்திருக்கிற பொருள் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அக்கா வாங்கின பொருள் எல்லாமே நான் பில் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதை இன்னொரு டைம் வந்து நான் காமிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. வீட்டுக்கு வந்துட்டு போகணுன்னா ரொம்ப லேட் ஆகிடும். நாளைக்கு ஸ்வேதாவுக்கு ஸ்கூல் போகணுன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. நைட்டு தங்கிட்டு காலையில் போக சொன்னேன். இல்லை டைம் கிடையாது, நான் காலையில் 8:30 மணிக்கெலாம் பாப்பாவை ஸ்கூல் அனுப்பணும் அப்படின்னு வந்து அக்கா சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க திங்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா என்னால் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியல. ஆல்ரெடி பில்லிங் செக்ஷன்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பில் பண்ணும்போதே ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க, நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கியிருந்தாங்க. எனக்கு முக்கியமான பொருள் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம், கம்மியாக தான் அமௌண்ட் இருந்துச்சு. இருந்த காசுக்கு தேவையானதை மட்டும் வாங்கியிருக்கேன். என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு இப்போ காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் இப்போ நான் வீட்டுக்கு வந்து வாங்கியிருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த செப்பல் வந்து 99 ரூபா. இது வந்து ஸ்மார்ட் பஜாரில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஒரு செப்பல் வாங்கியிருந்தேன். சுமங்கலியில் இந்த கர்ச்சிப் வந்து வாங்கியிருந்தேன் 28 ரூபா. என்னோட ஹெல்மெட்டுக்கு கிளாஸ் வந்து கடலூரில் தான் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் வந்து வாங்கியிருந்தேன். என்னோடய கிளாஸ் உடஞ்சி போயிருந்தேன், அதனால் என்னோட ஹெல்மெட் வந்து வேர் பண்ணாமல் போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து இப்போ நான் வாங்கிட்டேன். இது 150 ரூபா சம்திங், அங்கேயே வாங்கிட்டேன்.
இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். 21 ரூபா தான் பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்மார்ட்டில் வந்து வாங்கியிருந்தோம், 21 ரூபா. அடுத்து வீட்டுக்கு முக்கியமாக தேவையான பொருள் காய்கறி செத்துறது 99 ரூபா தான். இது வந்து ஸ்மார்ட் பஜாரில் வந்து வாங்கியிருந்தேன். தர்ஷனுக்கு பெல்ட் வந்து வாங்கியிருந்தேன் பாருங்கள். ஸோ இதோட ரேட்டு வந்து 99 தான். சுமங்கலிலே வாங்கியிருந்தது 99. லென்த்து பாருங்கள். ஸோ நல்லா ஒர்த்து, குவாலிட்டியும் கூட. அக்கா தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க, 99 ரூபா. ஸோ நான் இவ்வளோ தான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன். அக்கா தான் நிறையா திங்ஸ் வாங்கியிருந்தாங்க. எல்லாமே அவங்க கட்டப்பையில் போயிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ பாருங்கள், ஆனந்தம் பை, சுமங்கலி பை. ஸோ என்னோடய பர்ச்சேசிங் இவ்வளோ தான். இன்றைக்கி கடலூரில் ஃபுல் டே என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தானே ஃபுல் பிளாகாக பார்த்துருந்துருப்பீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த விளாகில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பாய்.